இப்போ வீடியோவில் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க எக் பொர்த்தா வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, அம்புட்டு ருசியாக இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ அகலமான பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நான் வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து அதை நல்லா முறுமுறுன்னு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 20 பூண்டு பல், 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன பீஸ் புளி, இதையும் நல்லா அதாவது முறுமுறுன்னு வர்ற அளவுக்கு அந்த பூண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வரமிளகா பாருங்கள் நல்லா நுணுங்கி கொட்டுது, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ பூண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா மசிச்சு விடுற மாதிரி நல்லா வெந்திருக்கு. இது ரெண்டையும் இப்போ மசிச்சு எடுத்தாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3 தக்காளியை கட் பண்ணி எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அந்த மேலே உள்ள தோலை மட்டும் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு இந்த தக்காளி நல்லா வெந்துருச்சு, இதையும் அள்ளிடலாம். அடுத்ததாக நீல வாகில் கட் பண்ண ஆனியனையும் நல்ல எண்ணெயில் முறுமுறுன்னு வர அளவுக்கு பொரிச்சு அள்ளிக்கலாம். பூண்டை மசிச்சோம்ல அது மேலே வேக வச்ச தக்காளி, பொரிச்ச ஆனியன், இது மேலே கொஞ்சமாக சால்டு, இது எல்லாமே நல்லா கையால் மசிச்சு விடுங்க. நல்லா மசிச்சதுக்கப்புறம் வேக வச்ச அவிச்ச முட்டை இருக்குது, இதை வந்து நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். ஸ்லைஸ் பண்ணால் இந்த மாதிரி பூ மாதிரி வரும் பாருங்க. சில பேர் அது கையாலேயே மசிச்சு விடுவாங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணால் பூ மாதிரி வந்துடும். இது மேலே கொஞ்சமாக மல்லி இலைகள் தூவி எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டு சுட சுட சோத்துல கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த உருண்டையை மேலே வச்சு சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியும்.